தங்கச்சி, எதுக்குமா வந்ததுலேருந்து அமைதியாவே உட்காந்துருக்க? என்ன விஷயம்னு சொல்லு. அங்க எதனா பிரச்சனை ஆயிடுச்சா? உன் புருஷன் எதனா தகராறு பண்ணானா உன்கிட்ட? அந்த ஆள் என்கிட்ட பிரச்சனையே பண்ணியிருந்தாலும் எனக்கு பெருசாக இருந்திருக்காதுண்ணே. அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. அவன் அதிகபட்சமாக என்கிட்ட பேசின வார்த்தையே, நீ யார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு, நீ எதுக்கு என்னை பற்றி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, வந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருன்னு சொன்னான். அதை தவிர அவன் என்கிட்ட எதையுமே பேசலண்ணே. நீ யாருன்னு கேட்டாரா? ஏன் என் மச்சானுக்கு மறந்துருச்சா நீ அவரோட பொண்டாட்டின்னு? மறந்துட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். அதனால தான் இந்த வயசில் புத்தி கெட்டத்தனமா அந்த சுகன்யா பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான். அதை தான் உன் புருஷன் எப்போவுமே பண்ணிக்கிட்டு இருக்கானே. ஒரு ஃபங்க்ஷன் வந்துடக்கூடாது, உடனே ஷில்பா வீட்டுக்கு ஓடிடுறது. அங்கே சுகன்யா வருவாளான்னு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது. சுகன்யா வந்ததும் அவள் பின்னாடியே சுற்ற வேண்டியது. இதைத்தானே அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். வேற எதனா புதுசாக சொல்லு. டேட், இந்த முறை அப்படி இல்லை டேட், இது டோட்டலி டிஃப்ரெண்ட். அதனால தான் ஆண்டி இவ்வளோ அப்செட் ஆகி உட்காந்துருக்காங்க. என்னம்மா தாரா சொல்ற? அப்படி என்ன ஆயிடுச்சு? என்னன்னு சொல்றது டேட், அங்கிள் அந்த ஆண்டி பின்னாடி சுத்துனது மட்டும் இல்லை டேட், அவங்கள வாடி போடின்னு உரிமையா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. ஏ சுகன்யா இங்க வாடி, ஏ சுகன்யா நான் பேசுறப்ப என்ன பாருடி, அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. இத்தனைக்கும் நானும் ஆண்டியும் பின்னாடி சீட்ல தான் உட்கார்ந்து இருந்தோம். எல்லாம் அவருக்கு தெரிஞ்சும் அப்படி வேணும்னே பேசிக்கிட்டு இருந்தாரு, ஆண்டியை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக. ஓ, இந்த அளவுக்கு போயிட்டாரா மச்சான்? விட்டா கல்யாணமே பண்ணிப்பாரு போலியா அவள? எக்ஸாக்ட்லி டேட், அதை தான் நானும் ஆண்டி கிட்ட சொன்னேன். பட் ஒரு சின்ன சேஞ்சஸ் டேட், அவங்கள கல்யாணம் பண்ணிப்பாருங்கிறத விட அவங்க ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்கன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இங்கே பாரு, நீ சும்மா திருப்பி திருப்பி அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. ஆண்டி, உண்மை என்னங்கிறது உங்க உள் மனசுக்கே தெரியும் ஆண்டி. இதை நான் உங்ககிட்ட பல முறை சொல்லியிருக்கேன். பட் நீங்க தான் அதை ஏத்துக்க மாட்டீங்க. உங்க மனசை தைரியமா வச்சுக்கோங்க ஆண்டி. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா இந்த உண்மை உங்களுக்கு தெரிய வரும். பத்மநாபன் அங்கிள் சுகன்யாவை சீக்கிரட்டா மேரேஜ் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு பிறந்த புள்ளதான் தினேஷுங்கிற உண்மை உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் தெரிய வரும். வாய முறி. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசணும்னு வைக்க அப்படியே கழுத்தை நடிச்சு கொண்டுடுவேன் சொல்லிட்டான். வாய முடியினரு. வாட்டவா, இதுக்கு மேல எனக்கும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டி. இந்த விஷயத்த பேசி 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 எனக்கே வாயில புளிப்பு வந்துருச்சு ஆண்டி. தாரா, அது புளிப்பு இல்லம்மா, புளிச்சு போச்சு. whatever dad, நான் போய் தூங்குறேன். ஆனா ஆண்டி கிட்ட ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி வைங்க டாட். உண்மைங்கிறது பாவக்கா மாதிரி கசக்கும், ஆனா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா இந்த பொய் இருக்கே, அது ரசகுல்லா மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், ஆனா உடம்புக்கு நல்லதே இல்லை டாட். இந்த விஷயத்த ஆண்டி ஒரு நாள் புரிஞ்சுக்கத்தான் போறாங்க. anyways, I'm going to bed dad. good night ஆண்டி. தங்கச்சி, அவ ஏதோ சின்ன பொண்ணு என்னமோ சொல்லிட்டு போறா. நீ எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காதம்மா. அப்படியெல்லாம் இருக்காது. இல்லைண்ணே, இல்லை. உன் பொண்ணு சரியாக தான் பேசிட்டு போகிறான்னு தோணுது. அவளும் என்கிட்ட பல முறை சொல்லியிருக்கிறா, அங்கிள் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது, அவர் சுகன்யாவை கல்யாணம் பண்ணியிருப்பாருன்னு தான் தோணுது, நீங்கள் எதுக்கும் உஷாராக இருங்கன்னு என்கிட்ட சொல்லிக்கினே இருப்பா. எனக்கு என்னமோ இப்போ அதுதான் உண்மையாக இருக்குன்னு தோணுது. அந்த ஆள் அவளை 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணியிருப்பானோன்னு தோணுதுண்ணே. இங்க பாரு சௌந்தர்யா, நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்ததுன்னு வையே, உன் புருஷனை சும்மா விடக்கூடாது. அவனை கோர்ட்டு கேஸுன்னு இழுத்து அவன் மான மரியாதையெல்லாம் வாங்கியே தீரணும். அவனை சும்மாவே விடக்கூடாது. அந்த சுகன்யாவை உன் வாழ்க்கையில இருந்து அடிச்சு விரட்டிட்டேனேங்கிற நம்பிக்கையில தான் நான் இத்தனை வருஷம் நிம்மதியா இருந்தேன். மறுபடியும் அவன் உன் வாழ்க்கையில வரான்னு தெரிஞ்சா சத்தியமா இந்த அண்ணன் சும்மா இருக்க மாட்டேன். நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். கண்டிப்பா அண்ணன், முதல்ல இந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சுகன்யா எங்கே இருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும். சிவகுமாரோட ஊரில் தான் இருக்கான்னு தெரியும், ஆனால் எந்த இடத்துல இருக்கான்னு கரெக்டாக தெரியல. முதல்ல அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். சொல்லிட்டுலம்மா தங்கச்சி, விடு, அண்ணன் பார்த்துக்கிறேன். இன்னொரு 2 நாளில் சுகன்யாவோட வீட்டு அட்ரஸ், ஃபோன் நம்பருன்னு எல்லாம் உன்னை வந்து சேரும். மனசெல்லாம் கொதிக்குதுண்ணே. இந்த விஷயம்லாம் உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு தான் என் மனசு இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையாக இருந்தது, நான் யாரையும் சும்மா விட மாட்டேண்ணே. ஏற்கனவே என்னால் இந்த வீட்டை விட்டு வெளியே தலை நிமிர்ந்து நடக்க முடியல. ஏன்னா இந்த வீட்டில் இருக்கிற ஆம்பளை வீட்டில் தங்குறது இல்லை. இதுக்கு என்னென்ன பேச்செல்லாம் பேசுகிறாங்க தெரியுமா? என் காதுபட என்ன அசிங்கமாக பேசுகிறாங்க இந்த ஊர்க்காரங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் மட்டும் உண்மையாக இருந்ததுன்னு வைக்கே, சத்தியமான சும்மா விட மாட்டேன், யாரையும் சும்மா விட மாட்டேன். சரிம்மா தங்கச்சி, நீ வருத்தப்படாத. அந்த அண்ணன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, விடு. இத்தனை வருஷமா அவனுக்கு மட்டுமே விசுவாசமாக இருந்த உன்னை ஏமாத்தனான்னு வையே, சத்தியமாக அவன் நல்லா இருக்க மாட்டான். அவனை நான் சும்மாவும் விட மாட்டேன். எதுவும் சாப்பிடாம இருந்தா நல்லா இருக்காது சௌமியா. நீ அந்த பால் எடுத்து குடி. ஏற்கனவே வயிறு ஃபுல்லா வாஷ் அவுட் ஆயிருச்சு. இப்ப நீ பாலையும் குடிக்காம வெறும் வயிறா இருந்தேன்னு வையேன், வேற மாதிரி பிரச்சனையாயிடும்டி. என்ன வேணாலும் ஆகட்டும், நீ தயவு செஞ்சு பேசாம அமைதியாயிரு. என்ன வேணாலும் ஆகட்டும்னா செத்து போறேன்டி, இப்போதுமா செத்து போறேன், வாயை முடிக்கிட்டு. எதுக்கு சௌமியா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? விடுடி, என்கேஜ்மெண்ட் தானே நடந்துச்சு. நீ தானே அன்னைக்கு சொன்ன என்கேஜ்மெண்ட் நடந்தாலும் பரவாயில்ல, கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்னு. அப்புறம் எதுக்கு இப்படி தேவையில்லாம உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப நான் தான் நினைச்சேன்
குறைச்சலா ஃபீல் பண்ணல, நீ வேற சும்மா இரு. சரி அப்புறம் எதுக்கு இப்படி உட்காந்துருக்க சொல்லு. நந்தினி கிட்ட இருந்து மணியை நிரந்தரமா பிரிக்கணும்டி. இப்ப ஏற்பட்டிருக்க இந்த சின்ன கேப்பை பயன்படுத்தி அதை பெருசா ஆக்கிடணும். அதுக்கு தான் என்னென்ன பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ, அடுத்த பிளானை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமாண்டி, அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் என் வயிறு ஒட்டி போய் காஞ்சி போயிருந்தாலும் பச்சை தண்ணி கூட உள்ள இறங்கல எனக்கு. நீ அமைதியா இரு, எதுவும் பேசாத. நான் அவளுங்க 2 பேரையும் கம்ப்ளீட்டாக பிரிக்கணும்டி. ஆஃபீஸ்லேயே அவளுங்களை பிரிக்கணும். ஒருத்தியை என்னால் எதிரி ஆக்கணும்டி. அந்த மாதிரி பண்ணணும். ஒருத்தியை பார்த்தாலே வெறுப்பாக்கணும். அதுக்கு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என் மூளை பயங்கரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு பிடிமானம் கிடைக்க மாட்டேங்குதுடி. கரெக்டாக ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சுன்னு ஏன் அதை வச்சு நான் ஏறி போயிட்டே இருப்பேன்டி. ஓ, நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? வேணாம், அப்புறம் எதனா மொக்கையா சொல்லுவேன் நீ. அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும். நீ போட்ட பிளான் எல்லாம் மட்டும் அப்படியே பக்காவா இருந்துச்சா என்ன? இங்க பாரு, என்ன டென்ஷன் பண்ணாத. நான் முன்னாடி போட்ட பிளான் எல்லாம் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சந்தோஷம் நந்தினியும் அதனால எவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க. நான் இப்போ போட்ட பிளான் மணியோட சேர்ந்து போட்டது, அதனால தான் அது சொதப்பிக்குச்சு. தனியாக போட்டிருந்தேன்னு வை, சூப்பராக இருந்திருக்கும். சரி ஒத்துக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்றதே கொஞ்சம் கேட்டுக்கியேன். சரி சொல்லு. நந்தினியும் மணியும் ஒரே ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது உன் ஆஃபீஸில். சரி மேலே சொல்லு. 2 பேருமே ஒரே ஷிஃப்ட் டைமிங்கில் தான் வேலை செய்கிறாங்க. ஒரே ஆஃப் தான் எடுக்கிறாங்கன்னு நீ சொன்ன, கரெக்டா? ஆமாம், ஏன்னா சந்தோஷ் தானே 2 பேரையும் பிக்கப் பண்ணுறான். ஷிஃப்ட் டைமிங் எல்லாம் மாறி போச்சுன்னா எப்படி? ஏய் சூப்பர் அடி கரீனா, சூப்பரு. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. பரவாயில்லையே, புரிஞ்சுக்கிட்டே நான் சொல்லாமையே. அதாண்டி சௌமியா, ஈஸியாக கேட்ச் பண்ணிடுவேன். இனிமேல் நந்தினிக்கும் மணிக்கும் ஒரே ஷிஃப்ட் டைமிங் கிடையாது, ஒரே நாளும் ஆஃபும் கிடையாது. அதை நான் பார்த்துக்கிறேன். சந்தோஷ் எப்படி அவங்க 2 பேரையும் பிக்கப் பண்ணுறான்னு பார்க்குறேன். தங்கச்சியா நந்தினியாங்கிற நிலைமைக்கு சந்தோஷம் யோசிக்க வைப்பண்டி. சௌமியா, இது சந்தோஷுக்கு மட்டும் செக் இல்லடி. ஒரே கல்லில் 3 மாங்காய் மாதிரி. நந்தினியும் யோசிப்பா, சந்தோஷ் தனக்காக வருவானா இல்லை அவன் தங்கச்சிக்காக வருவானான்னு யோசிப்பா. சந்தோஷ் நீ சொன்ன மாதிரி தங்கச்சியை பார்க்கணுமா நந்தினியை பார்க்கணுமான்னு யோசிப்பான். அப்புறம் மணி, நம்ம அண்ணன் நமக்காக வருவானா இல்லை நந்தினிக்காக போவானான்னு யோசிப்பா. ஸோ ஒரே கல்லில் 3 மாங்காய். சூப்பர் அடி கரீனா. பாரு, மணிக்கு 6 to 3 ஷிஃப்ட் போட்டுட்டு நந்தினிக்கு 9 to 6 ஷிஃப்ட்டை போட்டு விட்டுருவேன். அப்போ எல்லாருமே செதறி ஓடுவாங்க பாரு. ஐயோ செம்மையா இருக்க போதுடி. சௌமியா, உன்னால அதை பண்ண முடியுமாடி? கமல் தானே அவங்க 2 பேருக்குமே டீம் லீடரா இருக்கான். கமல் டீம் லீடராக இருக்கலாம், ஆனால் எல்லா டீமுக்கும் ரோஸ்டர் போடுறது நான் தான். ஸோ நான் தான் ஷிஃப்ட் அலோகேட் பண்ணுவேன் எல்லாருக்கும். நான் தான் ஆஃபையும் டிசைட் பண்ணுவேன். ஸோ நான் பார்த்துக்கிறாத. சூப்பர்டி, விட்டுறாத. முடிச்ச அளவுக்கு மணியை உன் டீம் எடுத்துக்க பாருடி. அப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும்ல உனக்கு. அதை பற்றியும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த வேலையும் பார்ப்பேன் நான். சூப்பர்டி சௌமியா, இப்போதான் நீ ஹாப்பி ஆயிட்டல. இப்போ அந்த பால் எடுத்து குடி. தாராளமாக நிம்மதியாக குடிக்கிறேன்டி. ஐடியாவை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை நீ சூப்பராக ஒரு ஐடியா கொடுத்துட்டியே. இதை வச்சு நான் மேலே போயிடுவேன். இப்போ குடிக்கிறேன் இந்த பாலை. சந்தோஷம் உனக்கு கிடைக்க. ஆல் தி பெஸ்ட் டி. தேங்க்யூடி. அந்த நந்தினினால நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பாள். என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, இனிமேல் சந்தோஷம் அவளுக்கு தாங்கிற கற்பனையில் இருப்பாள். அதெல்லாம் வீணாக போகுதுன்னு அவளுக்கு தெரியலப்பா, அவன் சின்ன பொண்ணு. என்னடி எல்லா கிஃப்டையும் அப்படியே வச்சிருக்க, ஓபன் பண்ணலையா? இல்லடி, தனியாக ஓப்பன் பண்ணி பார்க்க பிடிக்கல. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் வந்ததுன்னா நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து தானே ஓப்பன் பண்ணுவோம். நீ, நான், ராகுல், மணி 4 பேருமே ஒன்றா உட்காந்து ஓப்பன் பண்ணுவோம்ல. மணியோட என்கேஜ்மெண்ட்டுக்கு கூட நிறைய கிஃப்ட் வந்தது. எல்லாத்தையும் ஒன்றா தானே உட்காந்து ஓப்பன் பண்ணோம். உன் கல்யாணத்துக்கும் நிறைய வந்தது, அதையும் ஒன்றா தானே உட்காந்து ஓப்பன் பண்ணோம். அந்த மாதிரி நானும் பண்ணணும்னு நினச்சேன். அதான் எதையும் ஓப்பன் பண்ணலை. ஓ, சென்டிமெண்டா பேசுறாளே அடியே. அப்ப அந்த பொம்மைடியே நாளுக்குனியே அது என்னது? அதுவாடா, வந்து கிஃப்ட் பாக்ஸ்லயே இந்த பொம்மை இருந்த பாக்ஸ் மட்டும் நல்லா நீட்டா இருந்துச்சா. என்ன இப்படி குச்சியாட்டம் நீட்டா இருக்கு, அப்படி என்ன இருக்கும் உள்ள அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அதான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். அது சரி, அந்த பொம்மையும் நல்லா தாண்டி இருக்குது. நீயும் அண்ணனும் கூட இன்னைக்கு இப்படி தாண்டி போஸ்ட் குத்தி நின்றீங்க. சூப்பரா சித்திரமா. ஆமாம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ணா அப்படியே உன்னை ஒரு சுத்தி விட்டு அப்படியே அவர் பக்கம் உன்னை க்ளோஸா இழுத்துக்கிட்டார்ல, அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு பார்க்க செம்மையா இருந்துச்சா. ஆனா அந்த ஆளு சுத்தி அப்படி இழுக்கும் போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? ஜாலியா தானே இருந்திருக்கோம். அட போடி, இவள ஒரு நிமிஷம் இருக்குன்னு ஆயிடுச்சுடி. ஏண்டி அவ்வளவு ஃபோர்ஸாவா இழுத்தாரு? சேச்சா, ஃபோர்ஸாவா? உங்க அண்ணனுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாதுடா. அப்படி ஜென்டிலா தான் திருப்பினாரு. ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. அப்ப நீ தான் ரொம்ப வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா சாப்பிட்டு உடம்பு ஏத்து வாடா. சரி விடு. நீ ஹாப்பியா இருந்தியாடி இன்னைக்கு? ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ராகுல். நான் அப்படி என் லைஃப்ல இருந்ததே இல்லை தெரியுமாடா. ஹாப்பியாவே இருந்தேன், சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுவும் ஒரு ராக்கியெல்லாம் போட்டோ எடுக்கும்போது எப்படி சிரிப்பேத்திக்கிட்டு இருந்தான் தெரியுமா? நிக்கிற வலி கூட தெரியல, காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அவன் சிரிப்பேத்தி விட்டுக்கிட்டே இருந்தானா, அதனால கால் வலியை கூட நானும் சந்தோஷமா இருந்துட்டோம். அவருக்கும் நல்லா கால் வலிச்சிருச்சு தெரியுமா? ஆமாம்மா, வலிச்சிருக்கோம். எவ்வளவு நேரம் நின்றுகிட்டு இருந்தீங்க, எவ்வளவு பேர் போட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. எல்லா போட்டோஸ்க்கும் நீங்க கோஆபரேட் பண்ணீங்க அழகா. அதெல்லாம் சரிதான். ஆனா நீ, நான், ராகுல், மணி 4 பேர் நின்று போட்டோ
எடுக்கணும்னு நினச்சேன், அதுதான் நடக்காமல் போயிடுச்சு. மணியை கூப்பிட்டு பார்த்தேன், அது வர முடியாதுன்னு மூஞ்ச திருப்பிட்டு போயிடுச்சு. விடுடி, அதான் நம்ம 3 பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம்ல, அப்புறம் என்ன. அதானே நம்ம 3 பேர் எவ்வளோ ஜாலியாக போஸ் எல்லாம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நீ நானும் சேர்ந்து ராகுல தூக்கணும், அவன் நம்மள தூக்கணும். எவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு. ஆமாண்டி, நீயும் நானும் சேர்ந்து இவனை தூக்குனது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எரும மாடு என்ன வெயிட்டாக இருக்கான் தெரியுமாடி வா எப்பா. கிங்காங் குட்டிடி அவன், அதான் அவ்வளோ வெயிட் ஆகிறான். குட்டியா இதையா கிங்காங்கே இதுதான். ஆனா நீ மட்டும் இல்லடா ராகுலியா, மணியும் உன் அளவுக்கு தான்டா வெயிட்டா இருப்பா, உன்னை விடவே வெயிட்டா இருப்பா தெரியுமா. வா விட மாட்டியாடியே, எங்க சுத்தினாலும் மணி கிட்ட வந்து நிக்கிற. நானும் எத்தனை தடவை தான் பேச்சை டைவர்ட் பண்ணி விடுறது. ஏன்டா அப்படி சொல்ற. பின்ன அதான் உன்கிட்ட பேச மாட்டேங்குது, உன்னை அவாய்ட் பண்ணுது, உன்னை பத்தி பேச்சு எடுத்தாலே எரிச்சலா போகுது, உன்கிட்ட மூஞ்சி காமிக்குது, இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் பண்ணிக்கின்னு இருக்கு. ஆனாலும் நீ அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கா. விடாண்டி. அது எப்படிடா விட முடியும். அவளுக்கு ஏதோ கோவம் என் மேலே அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன் என் இடத்துல நீ இருந்தா அப்படிதான் அவளை விட்டு கொடுத்துருவியா. ஏன் 1 முறை பொறுத்துக்கலாம், 2 முறை பொறுத்துக்கலாம், ஏன் 10 முறை கூட பொறுத்துக்கலாம்டி. உன் அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லை. நானும் அந்த அண்ணா செவிலி அடிச்சுட்டு போயினே இருப்பேன். என்ன நீ பெரிய இவளா, நீ என்ன பெரிய அப்பாட்டக்காரா, நீ என்ன அவளா இவளான்னு நல்லா 4 வார்த்தை கேட்டுட்டு போயிருப்பேன். போடா, சும்மா வாய் வார்த்தையை தான் அப்படியெல்லாம் பேச முடியும் நம்மளால. மனசார அவளை நம்மளால அவாய்ட் பண்ணவே முடியாது, யாராலையும் பண்ண முடியாது. சரி விட்ரி, சும்மா அதை பத்தியே பேச வேணாம், எரிச்சலா இருக்கு எனக்கு. நீ ஏன்டா எரிச்சல் ஆகுற, உன்கிட்ட எல்லாம் நல்லா தானே பேசி பழகுறா, நீங்களே அதுக்கு அவன் மேல கோவத்தை காட்டுறீங்க. ஏண்டி உன் மேல அநியாயமா வெறுப்பு காமிச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி எங்களால சகஜமா பழக முடியும் அதுகிட்ட. அதுக்குன்னு அவளை அவாய்ட் பண்றதெல்லாம் நல்லது இல்லடா. எங்களை விடு, நீ அவகிட்ட பழையபடி இரு சரியா. அவகிட்ட நல்லா பேசு. நீ அவாய்ட் பண்ணினா அவ ரொம்ப உடஞ்சு போயிடுவாடா. என் கைகள் கட்டப்பட்டு இருக்குது, எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாத நிலைமையில இருக்கிறனா. எருமை, நான் என்ன சொல்றேன் நீ என்ன பேசுற. புரியுதா உங்களுக்கு, புரியா. ஏ காயத்ரி நீ வாடி, நம்ம போய் தூங்கலாம். இவ விட்டா மணி புராணத்தை பாடிக்கிட்டு இருப்பா. இங்க பாரு, நாளைக்கு நீ கிஃப்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணாத, நாளைக்கு காலில் ஓப்பன் பண்ணிக்கலாம் சரியா. சரிடி, நாளைக்கு நீ குட் நைட்டு. சாரி அண்ணி குட் நைட் சரியா. என் அண்ணனை கட்ட போறீங்க, இனிமேல் நான் உங்களை மரியாதையவே பேசுறேன்னா. அண்ணின்னு 10 நிமிஷம் நடிப்பேன், 11வது நிமிஷம் படம் எடுத்துக்கிட்டு ஆடுவேன். நாளுக்கு நீ வாடி போடினுவேன். போடா, எனக்கு உன்னை பத்தி தெரியும். நீ எப்பொழுதும் போல என்ன வந்து நீனே கூப்பிடு, யாரும் என்ன அண்ணினெல்லாம் கூப்பிட வேணாம். ராகுலை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கடி நீ. சரி குட் நைட் ரீ, தூங்குண்ணா. கிஃப்ட் எல்லாம் ஓப்பன் பண்றத கண்ணாடியெல்லாம் வச்சிருவேன். காயத்ரி வாடி போலாம். இன்னும் கொஞ்ச நேரம் கூட நந்தினி கூட உட்காந்து பேசியிருக்கலாம்டா. பேசியிருக்கலாம் தான், ஆனால் அவள் மணியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காடி. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மணியை பற்றி ஒன்றும் தெரியல அவளுக்கு பின்னாடி மணி என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்கான்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வையன், உடஞ்சி போயிடுவாடி அவள். சரி எங்கே இன்னும் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்தோன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவோமுங்கிற பயத்தில் தான் நான் எழுந்து வந்துட்டேன். புரியுதுடா, இருந்தாலும் நந்தினியை தனியாக விட்டுட்டு வர மனசு இல்லை எனக்கு. அதான் ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் தான் சொல்கிறேன்ல, நம்ம அங்கேயே இருந்திருந்தோன்னா அவள் மணியை பற்றியே பேசி தான் நம்மக்கிட்ட ஃபீல் பண்ணியிருப்பா. இப்போ நம்ம வந்ததுனால அவன் நிம்மதியாக படுத்து தூங்கியிருப்பாடி. ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தால, அந்த சந்தோஷத்துலேயும் தூங்கட்டும், அதுதான் நல்லது. நீ சொல்கிறது சரிதான். அப்புறம் நாளைக்கு பாட்டி மணியை பற்றி அத்தைக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் சொல்கிறதா சொன்னாங்களேடா. அதனால எதனா பிரச்சனை வருமாடா நாளைக்கு? யாரு மரகதமா? ஆமாண்டா. என்ன சொல்ல போதா? மணியை பற்றி, அவள் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணாங்கிறத பற்றி. ஐயோ ஏன் அதையெல்லாம் போயிட்டு அப்பா அம்மா கிட்ட சொன்ன என்னடியா வருது? வேணாம். என்கிட்ட வேணான்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? பாட்டி தான் சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஐயோ பாட்டியை எப்படியாவது தடுத்தே ஆகணும்டி. ஏன்டா, பாட்டி சொல்லட்டும் விடு. அத்தை மாமா கொஞ்சம் அதட்டி வச்சாதான் அவள் கொஞ்சம் ஒழுங்கா இருப்பா. அதட்டி வச்சா பயப்படுற ஆள் அது. நீ வேற சும்மா இருடி, அது அதை விட மோசமா பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் நந்தினிக்கு தான் பிரச்சனையாகும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ராகுலே, நம்ம பார்த்துக்கலாம். நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நாளைக்கு பாட்டி எல்லாத்தையும் சொல்லட்டும். அடி நீ இப்படி சொல்ற. சரி விடு, பாட்டி நாளைக்கு எல்லாத்தையும் சொல்லட்டும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ள பயங்கரமாக பயமா இருக்குது இப்போதான். எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாத. அதான் நம்ம இருக்கோம்ல, பார்த்துக்கலாம். சரிடி பொண்டாட்டியே, இந்த நிச்சயதார்த்தத்தை படி முடிக்கிறதுக்குள்ள ராகுலோட டங்கு வரை டான்ஸ் ஆடிடுச்சு. இன்னும் கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ள என்னென்ன ஆக போதா? ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். புருஷன் கிசு கேட்டாலே கொடுக்க மாட்டேன், நீ என்னத்தை பார்த்துக்க போறப்ப? நான் என்ன எதனா கொடுக்க போறேன் நான் சொன்னேன்? பார்த்துக்க போறேன்னு தானே சொன்னேன். பார்த்துக்கிறதுனா வேற, நான் உன்னை பார்த்துப்பேன் நல்லபடியா. புருஷனை பார்த்துனே உட்காந்து இருப்பாளாம், ஆனால் கவி பாப்பா மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு கேட்பாளாம். மூஞ்சிய பாரு இவளுக்கு. முதல்ல நீ சரசு பாட்டி மாதிரி பேசுறது நிறுத்துன. அதுங்களோடைய பழகி அதுங்கள மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டேன்டி. அப்ப நீ இனிமேல் ராகுல் கேள்வி வேணாம், நல்லா வசமா இருக்கிற, அப்படியே ஆம்சம் அடிக்க ஒரு குத்து விட்டுன்னு தாங்க மாட்டேன். என்ன அடிக்க வர செய்வியா நீ? அடிப்பேனா? எங்க என்ன அடி பாப்போம். முத்தத்தால் அடிப்பேன் கண்மணியே, பரவாயில்லையா? சீப்பா எறும்பு மாடு. உஷாராகிறப்பா.
என்னம்மா தூக்கம் வராம சீக்கிரமா எழுந்துட்டீங்களா இல்ல எப்படி வழக்கமா எழுந்துக்கிற மாதிரி எழுந்துட்டீங்களா? வழக்கமா எழுதுகிற மாதிரி இருந்தா நான் 4 மணிக்கே ஏந்து உட்காந்துருப்பேனே. நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான்ப்பா ஏந்தேன். 6 மணிக்கு எந்திரிச்சு வந்திருக்கீங்க, இதே லேட்டுங்கிறீங்க. ஆனா இந்த காலத்து பசங்க 8 9 வரையும் தூங்குதுங்க. என்ன பண்றது, நல்ல பெரியவங்க தான் கண்காணிச்சு வளர்க்கணும், சொல்லி கொடுக்கணும், நேரத்தோட தூங்கி ஏந்துக்கணும்னு. எங்க நீங்க எல்லாத்தையும் விட்டுடுறீங்களே. என்னம்மா பண்றது, ஒரு கட்டத்துக்கு மேல முடிய மாட்டேங்குது, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குதுங்க. அப்படிலாம் விட்டுறக்கூடாதும்மா. பசங்களெல்லாம் கண்காணிச்சு வளர்க்கணும் ஒரு வயசு வரைக்கும். அப்படி இல்லைன்னா கையை மீறி போயிடுங்க. இதுக்கு மேல நாங்க கண்காணிச்சு வளர்த்து நம்ம பண்ண போறோம்? 2 பிள்ளைங்களுக்கும் எங்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு, ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சிருச்சு, அவ்வளவுதானே. இதுக்கு மேல என்ன இருக்கு? இருக்குதுப்பா, பிள்ளைங்க பெருசாயிடுச்சுங்கிறதுக்காக அதுங்க இஷ்டத்துக்கு நம்ம விட்டுறக்கூடாது. என்னென்ன பண்ணுதுங்கன்னு பார்க்கணும். அடியே கேள்வி இவ்வளவு காலையே ஆரம்பிச்சிச்சு. அடடே வா உக்காரு. இருக்கட்டும் பாட்டி, காலையில எல்லாம் நான் உட்கார்றது இல்ல. சும்மா இருடா. அத்தை நீங்களாம் பேசிட்டு இருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. ஏம்மா இரு, டீ எல்லாம் போட போவாத. உன்னைய வச்சுதான் விஷயத்த பேச வேண்டியது இருக்குது, பேசிடுறேன். என்ன விஷயத்த பத்திமா சொல்றீங்க? எல்லாம் இந்த வீட்டு பொண்ணு விஷயத்த பத்தி தான்ப்பா. ஐயோ என்னடி கேள்வி ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வருது. பின்ன அவங்க என்ன நம்மள மாதிரியா சுத்தி வளைச்சு பேசுறதுக்கு? எந்த பொண்ணம்மா சொல்றீங்க, யார பத்தி? மணிமேகலைய பத்தி தாம்மா சொல்றேன். அவளுக்கு என்னம்மா? அவளுக்கு என்னவா, அவ என்னென்ன வேலை பார்த்துனுக்குறான்னு தெரியுமா உங்க 2 பேருக்கும்? என்னாச்சுமா, என்ன பண்ணிட்டா அவ? இங்க பாருமா, நான் நேரா விஷயத்துக்கு வரேன். உன் பொண்ணுக்கு சந்தோஷக்கும் நந்தினிக்கும் நடந்த நிச்சயதார்த்தத்துல துளி கூட விருப்பம் இல்லை. என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அதானே, சந்தோஷம் அவளோட அண்ணனாச்சு. அதுவும் இல்லாம நந்தினி அவளோட ஃப்ரெண்டு. அவங்க 2 பேருக்கும் நடந்த என்கேஜ்மெண்ட்ல அவளுக்கு எப்படி விருப்பம் இல்லாம இருக்கும்? இங்க பாருப்பா, குறுக்குல பேசாதீங்க. அவளுக்கு நிச்சயம் முடிஞ்சதுல எல்லாம் பிரச்சனை கிடையாது. கல்யாணத்தை ஒரே நாள்ல வச்சிருக்கிறீங்கல்ல. மணிமேகலைக்கும் நந்தினிக்கும் ஒரே மேடையில ஒரே நாள்ல கல்யாணம்னு நீங்க பேசி முடிவு பண்ணிக்கிறீங்கல்ல, அதுல அவளுக்கு விருப்பம் இல்லை. அதுல விருப்பம் இல்லாததுனால தான் சந்தோஷுக்கும் நந்தினிக்கும் நிச்சயம் நடக்க கூடாதுன்னு அவ இன்னும் வேலையை பார்த்து வச்சிருக்கிறா.